ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பராசக்தி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவிக்கு ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக ஹைப் இருந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு படம் எப்படி இருக்க போதும் அப்படின்னு. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷனோடு தான் நானும் தியேட்டருக்குள்ளே போனேன். பட் இது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா இல்லைன்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. ஸோ படம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் போகுது. லைக் லவ்வு, அப்புறம் அன்னை சென்டிமெண்ட்டு, ஸோ இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஆஃபு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த சீன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. லைக் என்னன்னா, ஒரு படத்துக்குள்ளே போயிட்டு வந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். பட் இந்த படத்தில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரவி மோகனோட ஆக்டிங். ஸோ வில்லனா வந்து அவரோட ரோலை பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம ரவியை வந்து ஹீரோவாக தான் பார்த்துருப்போம். ஸோ வில்லனை அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தாரு, பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. எஸ்கேவும் அவரோட ஆக்டிங் வந்து விட்டு கொடுக்கல. ஹீரோவாக அவரோட எமோஷன்ஸை எல்லாமே வந்து சூப்பராக வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. பட் படம் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஏதோ ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் தென் இந்த மூவிக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/7. அவ்வளோதான். டாடா.